மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. விசில் 2 விரல் அடிச்சு பார்த்துருப்பீங்கல்ல. இந்த வாட்டி தாய்மார்களும் இளைஞர்களும் ஒரு விரல விசில் அடிக்க போறாங்க. தங்கத்தை தான் விட்டுட்டோம், சிங்கத்தை விடக்கூடாதுன்றதுல தமிழ் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் திரும்ப பண்றீங்கன்னு தெரியும். ஆனா இந்த வாட்டி என்னன்னா, அப்போ ஐடி விங்கு அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது, இன்னைக்கு மொத்த ஐடி விங்கு எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால உங்களால அப்படி எதுவும் பரப்ப முடியாது. திரும்ப சொல்றேன், தப்பி தவறி தப்பா தொட்டிங்கன்னா அதை விட 100 மடங்கு பெரிய வீடியோஸ் ரிலீஸ் பண்ண எங்களுக்கும் தெரியும். இது மிரட்டுற மாதிரி இல்லை இருக்கு. தப்பு பண்ணால் மிரட்ட தான் செய்வோம், தப்பு பண்ணால் பதிலுக்கு எங்களுக்கு தெரியும், சொல்ல தான் செய்வோம். ஐயா மன்னிச்சுங்க, என்ன இப்படியா இருக்கு, அந்த காலம்லாம் இல்லை, மலையேறி போச்சு. இவங்க முன்னாடி பொய் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கணிப்பு தவிடுபடியா மாறிட்டு இருக்கிறதுனால பயத்துல குழப்பத்துல கையை பசிச்சு உட்காந்துருக்காங்க. அதுதான் இன்னைக்கு தாவேக்கா அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போதுன்னு வரக்கூடிய செய்தியை நம்ப முடியல. அந்த பயம், அந்த குழப்பம் தான் கணிக்க முடியல. ஏன்னா தாவேக்கா தோக்கு நீ கணிச்சிட இன்னும் ஒரு வாரத்துல ரிசல்ட் வரப்போகுது. அன்னைக்கு என்ன ஆகும், நீ என்னடா சொன்னீன்னு கேட்பாங்க மக்கள். அதனால கணிக்க முடியல, ஒரு அன்பிரடிக்டபிள் எலெக்ஷனா இருக்குன்னு சொல்லி நகர்ந்து போறாங்க. தாவேக்கா வெல்ல போவது உறுதி. அதை சொல்ல மனம் இல்லாதவங்க சில பேர் இப்படி சொல்றது, சில பேர் வெக்கங்கெட்டு ஜெயிக்கிறதுக்காக அவங்க பண்ணுவாங்க, பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன பதில்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த போதெல்லாம் ஆளுங்கட்சிகள் தான் தோத்துருக்கு. 1967 எம்ஜிஆருக்கு ஒரு காயம் ஏற்பட்ட போது ஆளுங்கட்சி ஜெயிச்சதா எதிர்கட்சி ஜெயிச்சதா? எதிர்கட்சி திமுக. அன்னைக்கு திமுக அதே மாதிரி 91 நீங்க சொன்னது மாதிரி முன்னாள் பிரதமர் ஒருத்தருக்கு ஒரு துரதிருஷ்டமா சம்பவம் நடக்கும்போது அப்ப ஆளுங்கட்சியா அந்த திமுக ஆட்சி கலைஞ்சு எதிர்கட்சி ஆட்சி வந்தது, ஆளுங்கட்சி வந்தது. தப்பான சம்பவங்கள் பாதுகாப்பு குறைபாடால் நடந்ததுன்னா அது ஆளுங்கட்சிக்கு தான் பாதிப்பாம முடியும். அதிமுக கட்சி இருக்காங்க, அது எதிர்கட்சி அதிமுக, அதான் ஆரிய திமுகன்னு சொல்லிட்டாங்களேங்க. ஒன்னு அவதூறு, 2வது நரேஷன், 3வது பணம். இதை தவிர இன்னொன்னு இருக்கு, மக்களை எப்படியாவது இப்படி ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு. நான் 4த்துக்கு சேர்த்து பதில் சொல்றேன். இது அத்தனையுமே மக்களை ஏமாற்றுவதற்காக பண்ணக்கூடிய ஒரு தற்காலிக ஏற்பாடு, கிமிக்ஸ் மட்டுமே. அவன் சைனா மேடு, இவன் பக்கா ஃப்ராடு, 2 பேரும் தூக்கி ஓரம் போடு, இந்த ஒரு வாட்டி விசில போடு, ஆட்சி நல்ல ஆட்சின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கான்ஃபிடன்ட். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு அனந்தஜித் அவர்கள் இணைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு இல்லையா? எந்த நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்த நேரம் வந்தாச்சு. இன்னும் சில மணி நேரங்களில் வாக்குப்பதிவு தொடங்கிடும். 72 மணி நேரம் தான் நடுவில் இருக்குது. ஸோ இந்த 2 நாளில் விஜய் சார் பற்றின ரகசியங்கள் வெளிவரும். அதுவும் குறிப்பாக எலெக்ஷனுக்கு முந்தைய இரவு வெளிவரதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அது ஒரு இமேஜாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வீடியோவாக இருக்கலாம். அதுக்கு ரெடி ஆகிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் சமூக வலைத்தளங்களில் வலம் வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது பயம் இருக்கா? எப்படி? இவ்வளோ கூட இல்லை, முகத்தில் தான் பயம் தெரியுற மாதிரி இருக்குங்களா? கொஞ்சம் கூட இல்லை. எப்பயுமே திமுகவுக்கு ஒரு பழக்கம், யாராவது ஒருத்தரை வளர்த்து விடுவாங்க. எப்படி தெரியும் வளர்த்து விடுவாங்க? அவங்கள தப்பாக தொட்டு, அவங்கள தரம் தாழ்ந்து பேசியோ, தரம் தாழ்ந்து அவங்களுக்கு எதிராக ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடும் போதெல்லாம் அவங்க யார் மேலே அந்த கட்டவிழ்த்து விடுறாங்களோ அவங்க விசுறுப்பு எடுத்துருவாங்க. இதுக்கு பல சான்றுகள் உண்டு. ஆனால் அது ஒர்க்கும் ஆயிருக்குல்ல. அவங்களுடைய அவதூறுகள் மக்களால் நம்பப்பட்டு அவங்க மேலே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் உருவாகி அது மூலியமாக அவங்க அழிஞ்சிருக்க விஷயமும் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் காலத்தின் கோலத்தில் அந்த நல்லவங்களை இழந்துட்டோன்னு வருத்தப்பட்டதும் உண்டு. அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இந்த வாட்டி அது நடக்காதுன்னு சொல்கிறேன். முதல்ல திமுக தப்பாக தொட்டு வளர்த்துட்டவங்க லிஸ்ட்டை சொல்லிடுறேன். ஐயா எம்ஜிஆர் அவரை வெளியில் அமைச்சு திமுக பெரிய தவறு பண்ணாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவங்கள சட்டப்பேரவையிலே அவமானப்படுத்தி அதனால பெரிய விளைவை சந்திச்சாங்க. அவங்க ஒரு பத்திரிகையை, துக்ளக்ன்ற ஒரு பத்திரிகையை தடுக்க முயற்சி பண்ணி அதை எவ்வளோ பெருசாக வளர்த்து விட்டாங்கன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் கேப்டன் ஐயாவையும் முடக்க முயற்சி பண்ணி தான் அவர் எதிர்கட்சியாக உட்காந்தார். ஆனால் அதுக்கு மேலே அவர் மேலே அவதூறு பரப்புனாங்க. அந்த அவதூறு நம்பப்பட்டது மக்களால் அந்த காலகட்டத்தில். அதனால தான் நீங்கள் சொன்னக்கூடிய அந்த 3வது அந்த ஒரு தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோன்னு.
இன்றைக்கி அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. இன்றைக்கி எங்களுக்கு தெரியும் தங்கத்தை தான் விட்டுட்டோம், சிங்கத்தை விடக்கூடாதுன்றதில் தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் திரும்ப பண்ணுறீங்கன்னு தெரியும். ஆனால் இந்த வாட்டி என்னென்னா, அப்போது ஐடி விங்கு அவங்க கண்ட்ரோலில் இருந்தது, இன்றைக்கி மொத்த ஐடி விங்கும் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. மொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தின் சகோதரர்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் உங்களால் அப்படி எதுவும் பரப்ப முடியாது. திரும்ப சொல்கிறேன், தப்பி தவறி தப்பாக தொட்டிங்கன்னா அதை விட 100 மடங்கு பெரிய வீடியோஸ் ரிலீஸ் பண்ண எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கும் ஏன்னா என்னன்னு தெரியும். பொய் பிரச்சாரங்கள் தவிருங்க, மக்கள்கிட்ட உண்மையை பேசி ஓட்டு கேளுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது மிரட்டுற மாதிரி இல்லை இருக்கு. தப்பு பண்ணால் மிரட்ட தான் செய்வோம், தப்பு பண்ணால் பதிலுக்கு எங்களுக்கு தெரியும் சொல்ல தான் செய்வோம். ஐயா மன்னிச்சிருங்க, என்ன இப்படியா இருக்கு, அந்த காலம்லாம் இல்லை, மலையேறி போச்சு. ஓகே, இப்போ இந்த 2 நாட்கள் அப்படிங்கிறது அது வர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, இல்லை அதுவும் ஒரு பயப்படுத்துறது இல்லை மிரட்டுற இல்லை? முதல்ல இது நரேஷனுங்க. இது வந்து செட் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா பசங்களுடைய தாவேக்காவோட பசங்களுடைய முறையில் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியுமா, ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முடியுமா, குழப்ப முடியுமா அப்படின்ற ஒரு புத்தியில் பண்ணுறது தான். முதல்ல அதுலேயே உண்மைத்தன்மை இருக்காது. ஏன்னா அவர் லைஃப் ஒரு திறந்த புத்தகம். அங்கே என்ன நீங்கள் பொய்யை கண்டுபிடிக்க போகிறீங்க, என்ன நீங்கள் வந்து வெளிப்படுத்த போகிறீங்க, அப்படி ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு நரேஷனை பில்ட் பண்ணி அச்சுறுத்த ட்ரை பண்ணுறது. அப்படி தப்பாக தொட்டிங்கனாலும் பதில் வினை இருக்கும். நாங்கள் முடங்கி உட்காரத்துக்கெல்லாம் தயாராக இல்லை. இது தமிழக தேர்தல் வந்து வஞ்சிக்கப்பட்ட தமிழக மக்கள் வந்து தன்னை வஞ்சித்த ஒரு கட்சி எதிர்த்து நடக்கிற ஒரு தேர்தல். அந்த மக்களின் ரெப்ரஸன்டேட்டிவாக தமிழக வெற்றி கழகம், அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் சார். இவ்வளோதான் இந்த எலெக்ஷன். சும்மா ஒரு கட்சியோட தலைவர் முடக்கிறம முடியாது. இது தமிழ் மக்கள் கையில் எடுத்து நடத்தக்கூடிய தேர்தல். அதனால் அப்படிலாம் சும்மா ஒரு வதந்தி, ஒரு பொய் பரப்புரை வச்சுலாம் ஏமாற்ற முடியும்னு நினைக்காதீங்க. தப்பாக தொட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரிட்டாலியேஷன் இருக்கும், பார்த்துக்கங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போது தப்பாக தொட்டிங்கன்னா அது வந்து தப்பாக தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க, அது ஓகே. பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த தேர்தல் இறுதிக்கட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் களத்தில் இருக்கீங்க, எல்லாமே வந்து இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து என்னன்னே கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த குழப்பம் ஏற்படக்கூடிய இடம் எந்த இடம்? அதாவது கணிக்க முடியாமலாம் இல்லை, இவங்க முன்னாடி பொய் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கணிப்பு தவிடுபடியாக மாறிட்டு இருக்கிறதுனால பயத்தில் குழப்பத்தில் கையை பசனிச்சு உட்காந்துருக்காங்க. அதுதான் தாவேக்காங்க ஒரு புது கட்சி வரும், கொஞ்சம் ஓட்டு வாங்கும், 200 தொகுதியில் நிற்க வைக்க முடியுமாலாம் பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி தாவேக்கா அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போதுன்னு வரக்கூடிய செய்தியை நம்ப முடியல. அந்த பயம், அந்த குழப்பம்தான் வந்து கணிக்க முடியல. ஏன்னா தாவேக்கா தோக்கு நீ கணிச்சிட இன்னும் 1 வாரத்தில் ரிசல்ட் வரப்போகுது. அன்றைக்கி என்ன ஆகும், நீ என்னடா சொன்னீன்னு கேட்பாங்க மக்கள். அதனால் கணிக்க முடியல, ஒரு அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷனாக இருக்குன்னு சொல்லி நகர்ந்து போகிறாங்க. தாவேக்கா வெல்ல போவது உறுதி. அதை சொல்ல மனம் இல்லாதவங்க சில பேர் இப்படி சொல்கிறது, சில பேர் வெக்கங்கெட்டு பொய்யாவே பரப்புறது. இன்னும் வந்து திமுக 100 சீட்டு ஜெயிக்க போது 120 சீட்டு வாய்ப்பே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, பெரிய ரெவல்யூஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு பெரிய புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு விரல் புரட்சி. விசில் 2 விரல் அடிச்சு பார்த்துருப்பீங்கல்ல, இந்த வாட்டி தாய்மார்களும் இளைஞர்களும் ஒரு விரல் அந்த விசில் அடிக்க போகிறாங்க. அந்த விசிலுக்கு நேராக இருக்க பட்டன் அடிக்கும்போது வரப்போகிற சத்தம் தான் விசில் சத்தம். அது ஆட்சி மாற்றுறது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட எங்களுக்கு டவுட் இல்லை. களம் அப்படி இருக்குது, போகிற இடங்கள்லாம் எங்களை கொண்டாடுறாங்க. விஜயண்ணாவோட பிரதிநிதியாக போய் நிற்கிறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ பெருமையாக அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது. அப்போ விஜயண்ணாவை எப்படி கொண்டாடுவாங்க நீங்களே பார்த்துக்கங்க. ஓகே, இப்போது இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால 3 விஷயங்கள் வந்து நான் கேட்குறேன். ஒன்று வந்து அவதூறு, 2வது ஒரு விஷயம் வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது பணமாக வந்து இருக்கலாம். இன்னொன்று நீங்கள் சொல்கிற அந்த நரேட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னொன்று ஏதோ ஒரு மேஜிக் வந்து தொடர்ச்சியாக ஆளும் கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நடக்கும். அந்த நடக்கிறது அப்படிங்கிறது சுச்சுவேஷனே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ 91 ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்காக இருக்கட்டும், அதற்கப்புறம் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த தடவையும் நடந்தால் அது மறுபடியும் இருக்கிறவங்களுக்கே போய் சாதகமாக போய் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா நான் இதை கேட்கறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, எல்லாமே யூகம்தான். லாஸ்ட் மினிட்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் இங்கே எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் இந்த ஒரு விஷயத்த வந்து கேட்குறேன். இந்த 3 விஷயங்கள் கத்தி மாதிரி வந்து திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இந்த 3 விஷயத்துக்கும் நான் 2வது வரேன். முதல்ல நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு அசம்பாவிதம். முதல்ல அந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்க வேண்டாம், நடக்கக்கூடாது. தேர்தல் வந்து அமைதியாக நடக்கணும், ஜனநாயகபூர்வமாக நடக்கணும். அதுதான் தாவேக்கா விரும்புது. ஜெயிக்கிறதுக்காக ஒன்று அவங்க பண்ணுவாங்க, பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பதில்னா, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்த போதெல்லாம் ஆளுங்கட்சிகள் தான் தோத்துருக்கு. நீங்கள் அது மாதிரி நடக்கும்போது ஆளுங்கட்சி ஜெயிச்சுன்னு சொல்கிறீங்க, தப்பு. ஆளுங்கட்சிகள் தோத்துது. 1967 ஐயா ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆருக்கு ஒரு காயம் ஏற்பட்ட போது ஆளுங்கட்சி ஜெயிச்சுதா எதிர்கட்சி ஜெயிச்சுதா? எதிர்கட்சி திமுக. அன்னைக்கு திமுக அதே மாதிரி வந்து 91 நீங்கள் சொன்னது மாதிரி முன்னாள் பிரதமர் ஒருத்தருக்கு ஒரு துரதிருஷ்டமாக சம்பவம் நடக்கும்போது அப்போ ஆளுங்கட்சியாக அந்த திமுக ஆட்சி கலைஞ்சு எதிர்கட்சி ஆட்சி வந்தது, ஆளுங்கட்சி வந்ததா?
ஸோ தப்பான சம்பவங்கள் பாதுகாப்பு குறைபாடால் நடந்ததுன்னா அது ஆளுங்கட்சிக்கு தான் பாதிப்பாக போய் முடியும். இப்போ அதிமுக வந்துருமா? அதிமுக கட்சி இருக்காங்க, அது எதிர்கட்சி அதிமுக, அதான் ஆரிய திமுகன்னு சொல்லிட்டாங்களேங்க. அது எதிர்கட்சி கிடையாதுங்க. எதிர்கட்சினா வந்து களத்தில் மக்களுக்காக யார் நின்று ஆளுங்கட்சியை நெத்தி நின்று போராடுறாங்களோ எதிர்க்கிறாங்களோ மக்களுக்காக பேசுகிறோம், அவங்க தான் எதிர்கட்சி. இப்போ சொல்லுங்க, தாவேக்கா எதிர்கட்சி, அதிமுக எதிர்கட்சியா? தாவேக்காவை பார்த்து திமுக பயப்படுது, அதிமுக பார்த்து திமுக பயப்படுது. லீகலா பார்க்கும்போது 66 எம்எல்ஏ, அது பொலிட்டிக்கலா பாக்குறது. நான் சொல்றேன், எப்பயுமே வந்து சட்டத்தை விட நியாயம் முக்கியம், நியாயத்தோட தர்மம் முக்கியம், எல்லாத்தோட மக்கள் மனசாட்சி முக்கியம். இன்னைக்கு மக்கள் மனசுல யார் இருக்கா? நாங்க ஒன்னும் 21 தேர்தலில் நின்று சீட்டு வாங்காம இல்ல, 24 தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். 2 வருஷத்துல 65 வருஷ கட்சி, 75 வருஷ கட்சி, 95 வருஷ கட்சி, 125 வருஷ கட்சி எல்லாம் 2 வருஷ கட்சி ஒன்று இந்த அளவுக்கு டஃப் கொடுத்து அவங்கள தோக்கடிக்குதுன்னா இது மக்கள் சக்தியால் மட்டுமே நிகழக்கூடிய மேஜிக். அதனால தப்பு நடந்தால் அதுக்கு பாதிப்பே வந்து ஆளுங்கட்சிக்கு, இந்த ஆண்ட கட்சிகள் 2 பேருக்கும் தான் இருக்க போகுது. அது ஒரு கதை கூட ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நம்மக்கிட்ட 2 சட்டை இருக்குது, 2 சட்டையுமே நாத்தடிக்குது, துவைக்க முடியல, கிழிஞ்சு டாராக தொங்குது. மொதல் நாள் வந்து வெள்ளை சட்டை போடுறோம், 2ஆம் நாள் வந்து அந்த கிரே கலர் சட்டையை போடுறோம், திரும்ப 3ஆம் நாள் வெள்ளை சட்டையை போடுறோம். ஆனால் 2மே அழுக்கா நாத்தடிச்சு போய் கிடக்குது. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை முறையாக நமக்கு ஒரு புது வாய்ப்பாக ஒரு புது சட்டையாக மஞ்சள் கலர் சட்டை ஒன்று கொடுக்குது. இப்போ யோசிங்க, மக்கள் இந்த அழுக்க பிடிச்ச 2 சட்டையை மாற்றி போடுவாங்களா, இல்லை 3ஆவதாக வந்திருக்கக்கூடிய புதுசாக இருக்கிற சட்டையை எடுத்து போடுவாங்களா? கலைஞர் அவர்கள் கூட மஞ்சள் துண்டு தான். அதான் சொன்ன பகுத்தறிவு பகலவனுக்கு மஞ்சள் துண்டும் பால போதும் தான், அதுதான் உண்மைக்கு புறமானது. அந்த மாதிரி தாவை கலைஞரையும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நாங்கள் மாற்றத்தின் சின்னமாக வந்து நிற்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் வந்து மஞ்சள் கலர் வந்து நான் கிளைம் பண்ணல, ஆனால் இன்னைக்கு அந்த மஞ்சள் கலர் பார்த்து பயந்து தானே ஒருத்தர் மஞ்சள் கலர் பூ கொடுத்தா வாங்கி கீழே போட்டார் முதல்வர். நடந்துச்சா இல்லையா மாநாட்டில், இளைஞர் மாநாட்டில்? நான் அதையும் சொல்லுங்க, மஞ்சள் கலர் துண்டு போட்டது தான் அவங்க அப்பா ஏன் மஞ்சள் கலர் பூ கீழே போட்டார், அதையும் சேர்த்து கேளுங்க. அதனால இந்த மாற்றம் கூட புதுசாக ஒரு 3ஆவது சட்டை எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அந்த அழுக்கு பிடிச்ச பழைய சட்டையை நாங்கள் ஏன் போடணும்னு நான் கேட்குறேன். அதனால இந்த நீங்கள் தப்பாக தொட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பாக போகும். 3 ஃபேக்டர் சொன்னீங்க. 1 அவதூறு, 2வது நரேஷன், 3வது பணம். இதை தவிர இன்னொன்று இருக்குது, மக்களை எப்படியாவது வந்து இப்படி ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு. நான் 4த்துக்கு சேர்த்து பதில் சொல்கிறேன். இது அத்தனையுமே மக்களை ஏமாற்றுவதற்காக பண்ணக்கூடிய ஒரு தற்காலிக ஏற்பாடு, கிமிக்ஸ் மட்டுமே. இந்த 15 நாள் எப்பயுமேங்க இவங்க 3 மாதம் முடி சர்வே எடுத்தாலும் அது அப்படி தாங்க இருக்கும். ஒரு நரேஷன், ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் அவங்க கேம் விளையாடிட்டே போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நிஜமாவே கருத்து கணிப்பு பற்றி தெரியணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், நம்பி செய்யுங்க. உங்கள் பக்கத்து வீட்டு, எதிர் வீட்டு, மேலே வீட்டில் இருக்கவங்களை போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க யார் மாற்றம், யாருக்கு ஓட்டு போட போகிறோன்னு. யாரோ காசு வாங்கிட்டு ஒரு 100 பேரை சர்வே எடுத்துகிட்டு டிவி வச்சிருக்கோன்ற ஒரே காரணம் டிவியில் போட்டுக்காக நம்பாதீங்க. நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்கள், உங்கள் உள்மனசை தொட்டு கேட்டு பாருங்கள், உங்கள் வீட்டு குழந்தைங்களை கேட்டு பாருங்கள், யார் வெளில போகிறா, யாருக்கு வாக்கு வர போகுதுன்ற பதில் அங்கே இருக்கும். இந்த காசை கொடுக்குறாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், காசை ஆமாம் கொடுப்பாங்க, கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. ₹1,00,000 கொள்ளையடிச்சிட்டு நமக்கு ₹10 கொடுக்குறாங்க, அதுதான் ப்ரொபோர்ஷன். ₹1,00,000 கொள்ளடிச்சிட்டு நமக்கு கரண்ட் கட் ஆகும், வீட்டு வாசலில் கவரில் காசு இருக்கும், தாராளமாக எடுத்துக்கோங்க, அந்த காசு உங்களுக்கான காசு. அதை தடுக்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு வக்கே இல்லை, ஒரு வேலையும் செய்யறது இல்லை. 8,000 கூப்பன் அடிச்சு வீடு வீடாக கொடுத்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்க. அந்த கூப்பன் எப்படிங்க கொடுக்க முடியும்? தேர்தல் வாக்குறுதி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தானே கொடுக்க முடியும். இப்போ எப்படி கொடுக்குறீங்க? அப்படியே அந்த கூப்பன் நேர்மையாக நடக்க போதா? அந்த கூப்பன் நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு அப்படியே ஜெயிச்சாலும் கொடுத்தாலும் வாய்ப்பே இல்லை. டச் வுட் இருந்தாலும் சொல்கிறேன், எலெக்ஷன் முடிஞ்சு அந்த கூப்பன் எதுவுமே கொடுத்தேன்னு சொல்லுவான். ஒரு 8,000 மதிப்புள்ள பொருளை 12,000 சொல்ல போகிறான். இந்த கூப்பன் 8,000 கழிச்சுக்கிட்ட மீதி 12,000 கட்ட சொல்லி அப்பயும் நம்மளை ஏமாத்துவானுங்க. அந்த காசில் கமிஷன் அடிப்பான், அதையும் ஒருத்தரும் கொடுப்பான். இப்படி நீங்கள் சூது தான் பண்ண போறீங்க, எங்களுக்கு தெரியாதா? இந்த கூப்பனை ஒரு பொம்பளை பிள்ளை கேட்குது, அதை ஆபாசமாக பேசி அதை தற்கொலை பண்ணிக்குது. இது எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் வேடி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே பணம் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பணம் இருக்குது, ஓட்டுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த திராவிட கட்சிகள். நான் என்ன சொல்கிறேன், அது உங்கள் காசு, உங்ககிட்ட இருந்து திருடின காசு, மக்களே வாங்கிக்கிங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் மாற்றம்னா என்ன, அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் இது, தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேர்தல், உங்கள் குழந்தைங்களுக்கான எதிர்காலம், அது என்னன்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள், உங்கள் உள்மனசை கேட்டு செயல்படுங்கன்னு சொல்கிறேன். அதே தான் ஃபேக் நரேட்டிவ்ஸ்க்கும் இந்த பெர்செப்ஷன் எல்லாத்துக்கும் பொய் செய்வாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எதிர்க்க கட்டமைச்சு காட்டுவாங்க, ஆனால் அது எதுவும் உண்மை இல்லை. அவன் சைனா மேடு, இவன் பக்கா ஃப்ராடு, 2 பேரையும் தூக்கி ஓரம் போடு, இந்த ஒரு வாட்டி விசில போடு, ஆட்சி நல்ல ஆட்சின்னு என்னன்னு பார்ப்பீங்க. நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்றேன். ஓகே, இந்த 3 விஷயங்கள் இது ஓகே. எலெக்ஷன் முடிந்ததன் பிறகு, எலெக்ஷன் முடிஞ்சதன் அன்னையிலிருந்து ரிசல்ட் வரைக்கும் நடுவில் ஒரு 10 நாள் இருக்குல்ல, அந்த 10 நாளுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த ஓட்டு இவிஎம் மிஷின் வச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல சில வேலைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஏன்னா இந்த நேரத்தில் இதை பேசி ஆகணுங்கிற தேவை இருக்கிறதுனால வந்து கேட்குறேன், அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? இல்லை, நம்ம அதை வந்து ஓப்பனாக வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. பட் நாங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம். நீங்கள் என்ன ட்ரை பண்ணுவீங்களோ பண்ணுங்கள். அங்கே தாவேக்கா இருக்கும், தாவேக்கா இளைஞர்கள் இருப்பாங்க, அந்த இடத்துல எங்களுடைய சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகும், நாங்களும் பார்த்துக்குறோம். ஓகே, ஏன்னா கடந்த 2021
முதல்வர் அவர்கள் வந்து சுழற்சி முறையில் வந்து நம்மளுடைய கழக தொண்டர்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை நிறைய இடங்கள்ல வந்து பயன்படுத்தியிருந்தேன். அந்த மாதிரியான சுழற்சி முறைகளில் இங்கே பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இப்போவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இல்லை, நாங்கள் என்ன சொல்கிறோம், எதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கோம்னு சொல்கிறோம். அங்கே இருக்குது இல்லைன்றத பற்றி நமக்கு தெரியாது, அது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி. ஆனால் நாங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம். அப்படி பற்றி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கண்ண மூடிட்டு உட்காந்துருக்கிற ஆள் இல்லை. காசை வாங்கிட்டு வேலை செய்கிற அவங்களுக்கே அவ்வளோ பெரிய டீம் இருந்தால் விசுவாசத்துக்கு வேலை செய்கிற எங்களுக்கு எவ்வளோ பெரிய டீம் இருக்கும். அது நீங்கள் பாருங்கள் களத்தில். நான் அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நேர்காணல் அப்படின்னா அது எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் இருக்கும். ஃபைனலாக எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ. உங்களுடைய கடைசி கருத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி? மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு சாதாரண தேர்தல் இல்லை, ஒரு தலைமுறைக்கான தேர்தல். ரேர் ஆஃப் ரேர் கேஸ் ஈவெண்ட்டு. காலம் நமக்கு கொடுத்துருக்க ஒரு கடைசி வாய்ப்பு. 23ஆம் தேதி விசிலுக்கு ஓட்டு போடுங்க. ஒரு நல்ல ஆட்சி, நல்ல வாழ்க்கை என்னன்றதை நம்மளும் ஒரு வாட்டி பார்ப்போம். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714